ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கையினுடைய தலை சிறந்த ஊடகவியலாளர்களில் ஒருவராக சொல்லப்படுகின்ற லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டு இன்றோடு 17 ஆண்டுகள் ஆகிறது. இன்று போன்ற ஒரு நாளில் காலை 10:45 அளவில் சுட்டு வீதியில் கிடத்தப்பட்டார். குறிப்பாக மாட்டை சுடுகின்ற துப்பாக்கியால் ஒரு மனிதர் சுடப்பட்டார் என்று சொன்னால் இவ்வளவு கொடூரமான ஒரு கொலை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். உண்மையில் லசந்த விக்ரமதுங்கவை கொன்றது யார்? லசந்த விக்ரமதுங்கவுக்கு என்ன நடந்தது? லசந்த விக்ரமதுங்கவை கொன்றதாக சொல்லப்படுகின்ற ராஜபக்ஷ தரப்புக்கும் லசந்த விக்ரமதுங்கவுக்கும் என்ன பகை? இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். அதற்கு முன்பதாக லசந்த விக்ரமதுங்க என்று சொல்லக்கூடிய ஊடக சுதந்திரத்திற்காக, மக்களுக்கு தான் நேசித்த தேசத்திற்காகவும் அச்சுறுத்தல்களுக்கு உட்படாமல் தன்னுடைய மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அன்றைய ஸ்ரீலங்காவினுடைய அரசு இயந்திரத்தோடு போட்டி போட்டவர், துணிந்து எழுதியிருக்கக்கூடியவர். ஒரு ஊடகவியலாளர் எப்படி துணிகரமாக செயற்பட வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றும் முன்வைத்து எண்ணப்படக்கூடியவர். இலங்கை மாத்திரமல்லாமல் உலக அளவில் அறியப்பட்ட ஒரு ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க. சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருந்தவர். இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தவர். அது மாத்திரமல்லாமல் முறைகேடுகள் தொடர்பாக துணிகரமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தவர். இன்று 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக லசந்த விக்ரமதுங்க கொல்லப்பட்டார். இன்று வரை அவருடைய இறப்புக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு மன வருத்தத்தை இலங்கையினுடைய ஊடகத்துறை பதிவு செய்கிறது. அது மாத்திரமல்லாமல் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய வெற்றிடம் என்பது இன்னமும் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்பதனையும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் லசந்த விக்ரமதுங்க என்பவர் இலங்கையினுடைய ஊடக வரலாற்றில் மிகச்சிறந்த ஒருவராக கொள்ளப்படுபவர். அவர் கொல்லப்பட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னும் அவருக்கான நீதி இல்லை என்கிற போது இலங்கையினுடைய ஊடகத்துறை என்பது தன்னை எப்படி மீள நிலைநிறுத்த முடியும் என்ற ஒரு கேள்வியை தான் கேட்டுக்கொண்டு இருக்கும். லசந்த விக்ரமதுங்க கொழும்பில் இதே போன்ற நாளில், குறிப்பாக 2009 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி காலை 10:45 மணியளவில் சுட்டுக் கொல்லப்படுகிறார். கழுபோவில வைத்தியசாலையில் 3 மணித்தியாலங்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட போதும் அது பலனளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை எடுத்து நோக்குகிற போது இதன் பின்னணியில் இருந்தவர்கள் என்று சொல்லி ஸ்ரீலங்காவினுடைய ராஜபக்ச தரப்புகள் சொல்லப்படுகிறார்கள். அதிகம் அறியப்பட்டிருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச, அதே போல கோட்டாபாய ராஜபக்ச போன்றவர்கள் தான் இந்த விவகாரத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். லசந்த விக்ரமதுங்க கொல்லப்படுவதற்கு முன்பதாக மஹிந்த ராஜபக்சவுக்கு பல தடவைகள் அழைப்பு ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் அந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், லசந்த தன்னுடைய இறுதி கணங்களை உணர்ந்தவராக தன்னுடைய நிலவரங்களை அவர் சொல்ல முற்படுகிறார். கடந்த 2009 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இலங்கையினுடைய பிரபலமான MTV கலையகம் தாக்கப்படுகிறது. அதன் போது அங்கே வந்திருக்கக்கூடிய லசந்த இது மிகவும் பயங்கரமான ஒரு செயல் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதன் பின்பதாக அவர் ஊடக வெள்ளிக்கு அல்லது பொது வெள்ளிக்கு வரவில்லை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அவரை தேடி அவருடைய வீடு இருந்த பகுதிகளில், முகேகுட பகுதியில் தொடர்ச்சியான தேடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவரை நோட்டம் விட்டிருக்கிறார்கள். அவருடைய வீட்டிற்கு முன்பதாக மோட்டார் சைக்கிள்களில் வந்தவர்கள் சந்தேகத்திற்கிடமாக நடமாடியிருக்கிறார்கள். இதனை கண்கண்ட சாட்சிகள் இருக்கிறது. இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், சண்டே லீடர் பத்திரிகையினுடைய அந்த அலுவலகம் முன்பதாகவும் சந்தேகத்திற்கிடமான நடமாற்றங்கள் இருப்பதாக லசந்த விக்ரமதுங்கவுக்கு அறிய கிடைக்கிறது. அதன் பின்பதாக தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடியவர் தன்னுடைய மனைவியினுடைய வீடு பத்தலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு சென்று மனைவியை அழைத்து சென்று கடைக்கு சென்று சில பொருட்களை வாங்கிவிட்டு வீட்டுக்கு வருகிற போது அங்கே இடைமறிக்கப்படுகிறார் அந்த கும்பலால். அப்போது அவருடைய மனைவியினுடைய துணிகரமான செயலால் அவர் வீட்டுக்குள் அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் மீளவும் தன்னுடைய மனைவி எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் தன்னுடைய பத்திரிகை அலுவலகத்திற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது செல்லுகின்ற வழியில் அவர் கொல்லப்படுகிறார். நிலைமையை உணர்ந்தவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளுகிறார். ஆனால் அழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்த மஹிந்த ராஜபக்ச ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிற போது கேட்டாராம், தலையிலா வெடி என்று சொல்லி கேட்டாராம் என்று சொல்லக்கூடிய சில கதைகள் இருக்கிறது.
இவை ஆதாரபூர்வமாக பலருடைய சாட்சியங்களாக இருந்தோம். மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களுக்கு அல்லது ராஜபக்ச தரப்புகளுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதுதான் மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விடயமாகும். இப்போது நாங்கள் லசந்த விக்ரமதுங்கவுக்கும் ராஜபக்ச தரப்புகளுக்கும் என்ன முருகல் ஏற்பட்டது, ஏன் இந்த பகை ஏற்பட்டது, ஏன் லசந்த விக்ரமதுங்க கொல்லப்படுகின்ற அளவுக்கு இவர்கள் சென்றார்கள், இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இருக்கும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி செல்லலாம். ஒரு கனதையான தன்னுடைய எழுத்தாற்றலின் மூலமாக மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட போதும் அதையெல்லாம் கடந்து மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு சேர்த்த ஒரு உன்னதமான ஊடகவியலாளர், ஒரு ஊடக போராளி, தான் நேசித்த நாட்டிற்காக உண்மையான செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக கொல்லப்பட்டார் என்பதுதான் இங்கு பதிவு செய்ய வேண்டிய விடயமாகும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும். சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி நிறைவு பெற்று அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான தேர்தல் இடம்பெறுகிறது. மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு இடம்பெற இருந்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய சகோதரராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்க கோரி கோட்டாபாய ராஜபக்ச லசந்த விக்ரமதுங்கவை கோருகிறார். லசந்த விக்ரமதுங்க மறுதளித்து விடுகிறார். இது இப்படியே நிற்கவில்லை. 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிறது. அதற்கு முன்பதாக 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டை என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக தன்னுடைய சொந்த கணக்கிற்கு பல மில்லியன்கள், குறிப்பாக 800 மில்லியன் ரூபாய்களை தன்னுடைய சொந்த கணக்கிற்கு மாற்றினார் மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லி அவர் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் செய்த ஒரு ஊழல் தொடர்பாக செய்திகளை வெளியிடுகிறார் லசந்த விக்ரமதுங்க. குறிப்பாக இலங்கை சுனாமியினுடைய பேரனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நேரம் உலக நாடுகள் பலவும் தங்களுடைய உதவி திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். உலக நாடுகள் எங்கிலும் இருந்து இப்போது இந்த டித்வா புயல் காரணமாக உலக நாடுகள் முழுவதிலும் இருந்து இலங்கைக்கு உதவி கிடைப்பது போல அப்போது சுனாமி கால பகுதியில் உதவிகள் கிடைத்தது. அந்த உதவிகளிலேயே சுமார் 800 மில்லியன் ரூபாய்களை தன்னுடைய சொந்த கணக்கிற்கு ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டு என்ற திட்டத்தின் மூலமாக மாற்றிவிடுகிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர் இப்படி செய்தார் என்ற விடயங்களை ஆதாரபூர்வமாக தன்னுடைய சந்தையில் பத்திரிகையில் தொடர்ச்சியாக எழுதி வருகிறார் லசந்த விக்ரமதுங்க. இது தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணையாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் அப்போது இருந்திருக்கக்கூடிய பிரதம நீதியரசர் சரத் என் செல்வா இந்த விவகாரங்களை இடைநிறுத்தி விடுகிறார். அதன் பின்பதாக ஸ்ரீலங்காவினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச பொறுப்பேற்றதன் பின்பதாக இந்த வழக்கு காணாமல் போய்விடுகிறது. இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் மஹிந்த ராஜபக்ச இப்படி தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார் என்பதிலே ஒரு குறி. அதுபோல இவர்களுக்கு இடையிலான அந்த யுத்தம் ஆரம்பமாகிறது. உண்மையை மக்களுக்கு கொண்டு சேர்த்ததற்காக தண்டிக்கப்படுகிறார் லசந்த விக்ரமதுங்க. உண்மையில் ஊழல்களை செய்தவர்கள் அரச நாற்காலிகளில் அமர்ந்து விடுகிறார்கள். அப்படியே நகருகிற போது ஒரு சம்பவம் பதிவாகிறது. இந்த தேர்தல் வெற்றியை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கேரளாவினுடைய குருவாயூர் கிருஷ்ணன் ஆலயத்திற்கு செல்லுகிறார். அங்கே வழிபாடுகள் இடம்பெறுகிறது. இவர்களுக்கான விசேடமான பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறுகிறது. இவர்களுடைய பூஜை வழிபாடுகள் நிறைவேற்றி இவர்கள் நாட்டிற்கு திரும்பியதன் பின்பதாக கேரளாவில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம். அதாவது இந்த குருவாயூரப்பர் கோவிலுக்குள் இந்துக்கள் அல்லாத வேறு மதத்தவர் செல்ல முடியாது. ஆனால் சமணர்களும் பௌத்தர்களும் அங்கே செல்வதற்கான ஒரு அனுமதி இருந்தது. காரணம், அவர்கள் வாழ்வதற்கான நிறைய தவிர அது தனிப்பட்ட மதம் அல்ல என இந்துக்கள் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் பௌத்தர்களுக்கான அனுமதி இருந்தது. அந்த அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச உள்ளே செல்லுகிறார், வழிபாடு செய்கிறார். ஆகவே மஹிந்த ராஜபக்சவோடு வந்தவர், வழிபட்டவர், அவருடைய மனைவி, இவர்களெல்லாம் பௌத்தர்களாக இருப்பார்கள் என்ற நிலைப்பாட்டிலேதான் இந்த அனுமதி வழங்கப்பட்டது. சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றது. ஆனால் சிராந்தி ராஜபக்ச ஒரு கிறிஸ்தவர் என்ற விடயம் அங்கு பேசுபொருளாக இருப்பது அந்த ஆலயம் பூட்டப்பட்டு மீளவும் கிரியைகளினூடாக கும்பாபிஷேகம் செய்கின்ற அளவுக்கு மாறியது. இப்படியான ஒரு நிலைமையில் இருந்த நிலையில் இந்த விவகாரங்களை எல்லாம் தன்னுடைய சண்டே லீடர் பத்திரிகையில் இலங்கையில் வெளிக்கொண்டு வருகிறார் லசந்த விக்ரமதுங்க. அதாவது இந்த விவகாரத்திலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மஹிந்த தரப்பு கேரளாவினுடைய முதல்வரை தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிய விதம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய
இலங்கையினுடைய மனைவி பிறப்பால் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் சத்யசாய் பாபாவினுடைய ஒரு தீவிரமான பக்தர் என்ற விடயங்களை எல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். இப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் சில விடயங்களை குறிப்பிட்டு லசந்த விக்ரமதுங்க எழுதுகிறார். அதாவது இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஒரு கிறிஸ்தவர், இவரோடு சென்ற பாதுகாப்பு அதிகாரிகள், பிரத்யோக செயலாளர்கள், இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதிலே ஒரு முஸ்லீம் நபர் கூட இருக்கிறார். இது தொடர்பான தரவுகளை எல்லாம் சண்டே லீடர் பத்திரிகைகளே லசந்த விக்ரமதுங்க எழுதிவிடுகிறார். அப்போது கோபமுற்றிருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச 2006 ஜனவரி 11 மஹிந்த ராஜபக்ச நேரடியாக லசந்த விக்ரமதுங்கவுக்கு அழைப்பு எடுக்கிறார். உன்னை அழித்து விடுவேன், உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லி அவர் மிரட்டுகிறார். மிக மோசமான மிரட்டுகின்ற துணையில் அந்த வார்த்தைகள் இருந்தது. இவை அனைத்தையும் பதிவு செய்த லசந்த விக்ரமதுங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே தன்னுடைய சண்டே லீடர் பத்திரிகையில் இவற்றை எழுதிவிடுகிறார். ஆக மஹிந்த தரப்புக்கு, குறிப்பாக ராஜபக்ச தரப்புகளுக்கும் லசந்த என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடக போராளிக்குமான போர் மிக உக்கிரமாக ஆரம்பிக்கிறது. குறிப்பாக இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து லசந்த விக்ரமதுங்க அடுக்கிக் கொண்டிருக்கிறார். உக்ரைனிடமிருந்து இலங்கையினுடைய விமானப்படைக்கு கொள்வனவு செய்ய இருந்த மிக் ரக விமானங்கள், குறிப்பாக மிக் 27 என்று சொல்லக்கூடிய விமானத்திலே ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாக அவர் இந்த விடயத்தை சொல்லுகிறார். இந்த விவகாரம் பூதாகனமாகிறது. இந்த நிலையில் கோட்டாபாய ராஜபக்ச இந்த விவகாரம் கடுமையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தை பாதிக்கும். ஆகவே இந்த விமான கொள்வனவு தொடர்பாக, ஆயுத கொள்வனவு தொடர்பாக லசந்த விக்ரமதுங்க எதையும் எழுதக்கூடாது என நீதிமன்றத்தை கோருகிறார். அதன் அடிப்படையில் 2008 டிசம்பர் 5 நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. எதிர்வருகின்ற 2 வாரங்களுக்கு லசந்த கோட்டாபாய தொடர்பான தகவல்களை எழுதக்கூடாது என தடை விதிக்கப்படுகிறது. ஆக இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமான அரசு இயந்திரம் அன்று லசந்த விக்ரமதுங்கவுக்கு எதிராக மாறியிருந்தது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது 2006 பிப்ரவரி 22 ஜெனீவா செல்வதற்காக லசந்த விக்ரமதுங்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய விமான நிலைய அதிகாரிகளால் அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார். மஹிந்த ராஜபக்சவினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாது என அவர் மீளவும் வந்து தன்னுடைய எழுத்துப் பணிகளை கவனத்தில் கொள்கிறார். இப்படியாக நகர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் தங்களுக்கு மிகப்பெரிய தலையீடாக இருந்தார் என்று சொல்லி லசந்த விக்ரமதுங்கவை கொல்வதற்கான முடிவுகள் எடுக்கப்படுகிறது. நீதிமன்றம் 2 வார கால அவகாசம் கொடுத்திருந்த நிலையில் நிரந்தரமாக லசந்தோவினுடைய வாயை மூடிவிட கோட்டாபாய ராஜபக்ச தீர்மானிக்கிறார். எல்லோரும் சொல்வது போல அந்த காலப்பகுதியில் கோட்டாபாய ராஜபக்சவின் கீழ் இயங்கி இருக்கக்கூடிய திரிபோலி பிளட்டோன் குழுவினுடைய அந்த அரசு ஒட்டுக்குழுக்கள், ஆயுத குழுக்களுடைய செயற்பாடுகள் லசந்த மீது ஏவிவிடப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொல்லது போல லசந்த விக்ரமதுங்க கொல்லப்படுகிறார். இவை அனைத்தும் இலங்கையினுடைய அரசு இயந்திரம் முற்றுமுழுதாக அறிந்து இடம்பெற்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆக இன்று 17 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. லசந்தவினுடைய மரணத்திற்கு எந்த விதமான நீதியும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லுகிறார்கள். மக்களுக்காக, ஊடக சுதந்திரத்திற்காக பேசியதற்காக, மக்களுக்கு உண்மைகளை கொண்டு சேர்த்ததற்காக லசந்த என்று சொல்லுகின்ற உன்னதமான மனிதருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசு நடுவீதியில் மாட்டை சுடுகின்ற துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்டதுதான். இதுதான் இலங்கை போன்ற நாடுகளில் ஊடகவியலாளர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அவலங்கள் என்று சொல்லலாம். இலங்கையை பொறுத்தவரை 42க்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 36 பேர் தமிழர்கள். இப்படியான ஒரு தரவு இருந்து கொண்டிருக்கிறது. அது கோப்பு தரவுகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாட்டில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி என்பது காணல் நீராகவே இன்று வரை காட்சி தருகிறது. ஆக பெரும்பான்மை இனத்தவராக இருந்தாலும், சிறுபான்மை இனத்தவராக இருந்தாலும், அவர் சிங்களவராக இருந்தாலும், தமிழராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், அரசுக்கு எதிராக, அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக பேசினால், எழுதினால் கொல்லப்படுவார்கள். இதுதான் வரலாறாக இருந்தது. அப்படியான ஒரு சம்பவம் சம்பவித்த ஒரு உன்னதமான இலங்கையினுடைய ஆகச் சிறந்த ஒரு ஊடகவியலாளர் கொல்லப்பட்டு இன்று 17 ஆண்டுகள் நீதியற்று நகர்கிறது. ஆக இன்று ஊழலை பற்றி பேசுகின்றவர்கள், ஊழலை ஒழிப்பதாக சொல்லுகின்றவர்கள், அடிக்கடி விசாரணைகளை செய்கின்றவர்கள், பிள்ளையானையும் டக்ளஸ் சிவானந்தாவையும் பிடித்து வைத்து விசாரணை செய்யக்கூடியவர்கள், லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய கொலை தொடர்பாக ராஜபக்ச தரப்புகளை எப்போது விசாரணைக்கு அழைக்கப் போகிறது
செய்கிறீர்கள் என்ற கேள்வியோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஊடக சுதந்திரமும் ஊடகர்கள் வாய் திறந்து பேசுவதற்கான அச்சமான சூழலும் கடந்து வந்திருக்கிறது என்று சொன்னாலும் மீளவும் ஊடகங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஆரம்பமாகிறது என்ற அச்சத்தை மக்கள் வெளியிடுகிறார்கள். நன்றி உறவுகளே, தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாளை மற்றொரு இன்றைய தீர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம்.